மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் முட்டையின் எடை குறைவாக இருப்பதாக நுகர்வோர் பாதுகாப்பு குழுவினர் புகார் அளித்துள்ளனர். நாகை மயிலாடுதுறை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவை மையத்தின் தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் பொறுப்பாளர்கள் சீர்காழி ஒன்றிய ஆணையர் திருமுருகனை சந்தித்து மனு அளித்தனர். அதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு மதிய உணவில் வழங்கப்படும் முட்டையின் எடை 46 கிராம் முதல் 52 கிராம் வரை இருக்க வேண்டும். ஆனால் சீர்காழி ஒன்றியத்தில் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் முட்டையின் எடை 36 முதல் 42 கிராம் மட்டுமே உள்ளது. இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு அரசு விதித்த விதிகளின்படி 52 கிராம் எடையுள்ள முட்டைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். திருவெண்காடு ஊராட்சியில் உள்ள குறிப்பிட்ட ஊராட்சியுடைய தொடக்கப்பள்ளியில் முட்டை சம்பந்தமாக குறைபாடுகள் இருக்க பொதுமக்கள் தெரிவித்து அறிவிப்பின் பேரில் நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு செய்வதன் பேரில் ஒரு முட்டையோட வெயிட் 46 கிராம் மேக்சிமமாக அரசாணை கொடுப்பதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்திருக்கிற முட்டை தரம் தாழ்மையாக 30 கிராம் 35 கிராம் வரைக்கும் தான் முட்டை இருக்கு. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் மேலான பார்வைக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்வைக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பார்வைக்கு இத்தேவைப்பு கொண்டு வருகிறது. இது சம்பந்தமாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவைக்கு என மாவட்ட ஆட்சியர் மேலாண்மை பார்வைக்கு கொண்டு வருகிறார்கள். திருவெண்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள சுகாதார மேல்நிலை பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மதிய சத்துணவுக்கு அரசு தமிழக முதல்வர் அவர்கள் சுமார் முட்டை சத்துணவுக்காக முட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முட்டைகளை நிலைப்பாடுகள் என்னவென்றால் ஒரு முட்டையினுடைய 35 கிராம் 40 கிராம் வரைக்கும் தான் முட்டை இருக்கு. இது சம்பந்தமாக 50 கிராமிலிருந்து 56 கிராம் வரைக்கும் முட்டையுடைய 46 to 52 கிராம் இருக்க வேண்டிய என்று அரசாணை சொல்லுகிறது. ஆனால் இருந்தாலும் அதனுடைய நிலைப்பாடுகள் குறைவாக இருப்பதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது சம்பந்தமாக மயிலாடுதுறை மாவட்டம் நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஸ்கூல்களையும் ஆய்வு செய்து முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டி இத்தேவைக்கு தாழ்மையாக கேட்கிறேன். தேங்க்யூ. இடம் சின்னதாக போடுறாங்க.